السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في محكم تنزيله العظيم وفي الفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق خير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இரு உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாபாக்கள், இன்னும் மறுமை நாள் வரையிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் இறை மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடியதொரு அவை. இந்த அவையில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழையும் உரித்தாக்கி, நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். மாதந்தோறும் நடைபெறுகிற இந்த தர்பியா வகுப்பில் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் நினைவு கூறுவதற்காக இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இஸ்லாம் வழங்கும் சமூக ஒற்றுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூ உலகை படைத்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமாக இந்த பூமியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இறைவனுடைய படைப்பில் சூரிய குடும்பத்தில் எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் மனிதர்கள் வாழ்வதற்காக இறைவன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பூமி தான். மற்ற கோள்களில் நீர் இருப்பதாக சொல்கிறார்கள், வேற்று கிரக வாசிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதெல்லாம் எந்த அளவிற்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்பதெல்லாம் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த பூமி ஏற்றமானது. அப்படி இறைவனால் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றமாக ஆக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்கிற சற்றேறக்குறைய 600 கோடிக்கும் அதிகமான மக்கள், இந்த எல்லா மக்களும் ஒரே குடையின் கீழ் ஒரே சமூகமாக ஒரே கொள்கைவாதிகளாக வாழ்கிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் பல நாடுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள்.
ஒரு நாட்டிற்குள் வாழ்கிற மக்களாவது ஒரே ஒருமைப்பாட்டின் கீழ் வாழ்கிறார்களா என்று கேட்டால் அவர்கள் பல மாநிலங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஒரு மாநிலத்திற்குள் வாழ்கிற மக்களாவது ஒரே ஒரு ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்கிறார்களா என்றால் அவர்கள் பல மதங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஒரு மதத்திற்குள் வாழ்கிற மக்களாவது ஒரு ஒற்றை சமூகமாக வாழ்கிறார்களா என்றால் அவர்கள் பல ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஒரு ஜாதிக்குள் வாழ்கிற மக்களாவது ஒரு ஒருமைப்பாட்டின் கீழ் வாழ்கிறார்களா என்றால் அவர்கள் உட்பிரிவுகளால் பிரிந்து கிடக்கிறார்கள். இப்போ உட்பிரிவுகளால் பிரிந்து கிடக்கிறார்கள், ஜாதியால் பிரிந்து கிடக்கிறார்கள், மதத்தால் பிரிந்து கிடக்கிறார்கள், மாநிலமாக பிரிந்து கிடக்கிறார்கள், நாடால் பிரிந்து கிடக்கிறார்கள். இப்படி பல வகையான பிரிவுகளுக்குள் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சற்றேறக்குறைய உலகத்தில், ஒட்டுமொத்த உலகத்தில் 4000த்திற்கும் அதிகமான மதங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. உலகத்தில் 4000த்திற்கும் அதிகமான மதங்கள் இருப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. அதில் நாம் வாழ்கிற இந்த இந்திய திருநாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் 8 பெரிய மதங்கள் உள்ளன. சின்ன சின்ன மதங்கள், குழுக்கள், கொள்கைகள்னு நிறைய இருக்குது. இப்போ மலைவாழ் மக்களெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மதம் கிடையாது, அவர்களுக்கெல்லாம் தனி மதம் கிடையாது, அவர்கள் ஒரு தனி குழு. ஆனால் பெரிய மதம் சொல்லிக்கொள்கிற அளவிற்கு பெரிய மதமாக இந்தியாவில் மட்டும் 8 மதங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் ஆகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இந்த எந்த கொள்கையை உடைய, எந்த பிரிவுகளை உடைய மக்களுக்குள் நீங்கள் போனாலும் எல்லா சமூகத்திற்குள்ளும் ஒரு வேற்றுமை இருக்கும். ஒரு சாரார் வணங்குகிற கடவுளை இன்னொரு சாரார் வணங்க மாட்டார்கள். ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் வணங்குகிற கடவுளை இன்னொரு ஜாதியை சார்ந்தவர்கள் வணங்க மாட்டார்கள். எல்லா மதத்திற்குள்ளும் பிரிவினை இருக்கிறது. அடிப்படையில் பிரிவினை இருக்கிறது. அடிப்படையில் ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் பிரிவினை இருக்கிறது. நீங்கள் யூதர்களை எடுத்துக்கொண்டால் யூத மதத்திற்குள் அடிப்படையில் பிரிவு இருக்கிறது. நசராணிகளை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவ மதத்திற்குள் அடிப்படையில் பிரிவு இருக்கிறது. முக்கடவுள் கொள்கை, அதை ஏற்றுக்கொள்ள பிதாசுதன் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதான்னு அங்கே ஒரு பிரிவு இருக்குது. சிலுவையில் உருவப்படம் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு ஒரு பிரிவு இருக்குது. அங்கே உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிப்படையில் இருக்குது. ஆனால் ஆகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இந்த எல்லா சமூகங்களுக்கு மத்தியில் ஒரு சமூகம் வாழ்கிறது, இஸ்லாம். இந்த சமூகத்திற்கென்று அடிப்படையில் எந்த வேற்றுமையும் கிடையாது. நமக்குள்ள ஏதாவது வேற்றுமை இருக்கிறதா? உலகில் வாழ்கிற எந்த முஸ்லீமை நீங்கள் போய் உனக்கான இறைவன், உன்னை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். யாரும் மாற்றி சொல்ல போவதில்லை. உன்னுடைய தூதர் யார் என்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தான் சொல்வார்கள். உன்னுடைய வேதம் எது என்று கேட்டால் குர்ஆன் என்று தான் சொல்வார்கள். அந்த குர்ஆனை அத்தனை பேரும் தொடலாம், அந்த குர்ஆனை அத்தனை பேரும் மனனம் செய்யலாம். அந்த குர்ஆனை தொடுவதற்கு நிறம் முக்கியமில்லை, மொழி முக்கியமில்லை, ஏழை பணக்காரர் என்கின்ற அந்தஸ்து முக்கியமில்லை, ஜாதி முக்கியமில்லை. யார் வேண்டுமானாலும் குர்ஆனை தொடலாம். ஆனால் மாற்று மத வேதங்களை யார் வேண்டுமானாலும் தொட்டுவிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் வேதத்தை தொட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் வேதத்தை மனனம் செய்ய வேண்டும். எல்லாரும்லாம் வேதத்தை தொற்ற முடியாது. அப்படி தாழ்ந்த ஜாதிகள் என்ற அவர்கள் பார்வையில் தாழ்ந்த ஜாதிகளாக இருப்பவர்கள் வேதத்தை செவியேற்றால் அவர்கள் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு அங்கே பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த பிரிவினை இல்லை. இங்கே அந்த பிரிவினை இல்லை. இங்கு நீங்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் இறைவன் ஒருவன் தான். உலகின் எந்த மூலைக்கு போனாலும் தூதர் ஒருவர் தான். உலகின் எந்த மூலைக்கு போனாலும் வேதம் ஒன்றுதான். உலகின் எந்த மூலைக்கு போனாலும் 5 வக்து தொழுகை தான். உலகின் எந்த மூலைக்கு போனாலும் அந்த தொழுகையில் ஓதப்படுவது குர்ஆன் தான். உலகின் எந்த மூலைக்கு போனாலும் அந்த குர்ஆன் அரபு மொழியில் மட்டும்தான் ஓதப்படும். நமக்குள் ஏதாவது அடிப்படையில் வேற்றுமை இருக்கிறதா? அடிப்படையில் ஏதாவது வேற்றுமை இருக்கிறதா? நமக்குள் மொழி வேற்றுமைப்படலாம், நிறம் வேற்றுமைப்படலாம், உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் வேற்றுமைப்படலாம். இறை கோட்பாட்டில் அடிப்படையில் ஏதாவது வேற்றுமை இருக்கிறதா? ஏதாவது பிரிவுகள் இருக்கிறதா? ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அடிப்படையில் எந்த பிரிவினையும் வேற்றுமையும்
எந்த விதமான பிளவுகளும் இல்லாத இந்த சமூகம்தான் ஏராளமான பிரிவுகளை சந்திக்கிறது. ஏராளமான பிரிவுகள். எத்தனை அரசியல் கட்சி, எத்தனை ஜமாத்து, எத்தனை கழகங்கள், எத்தனை சங்கங்கள், ஊருக்கு எத்தனை ஜமாத்துகள், எப்படி இவர்கள் எல்லாம் பிரிந்தார்கள்? இவர்கள் அத்தனை பேரும் எதை சொல்கிறார்கள்? இவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் யார்? ஒரே இறைவனை சொல்கிறார்கள் என்றால், ஒரே தூதரை சொல்கிறார்கள் என்றால், ஒரே வேதத்தை சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் ஏன் பிரிய வேண்டும்? அப்ப இந்த சமூகத்திற்கு அடிப்படையில் எந்த வேற்றுமையும் இல்லை. மதமாச்சரியங்கள் உண்டா? கிடையாது. படைத்தவன் இவன் தான் அல்லது இவன் தான் என்பதில் ஏதாவது வேற்றுமை இருக்கிறதா? இல்லை. தொழுகை முறையில் ஏதாவது வேற்றுமை இருக்கிறதா? இல்லை. குர்ஆனில் ஏதாவது மாறுபட்டிருக்கிறார்களா? இல்லை. ஆனால் பிரிந்து கிடக்கிறார்கள். இவர்களை ஒன்று திரட்ட முடியவில்லை. இவர்களை ஒரு கொள்கையின் கீழ் கொண்டு வர முடியவில்லை. இவர்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியவில்லை. இவர்கள் எங்கேயோ தவறி நிற்கிறார்கள். இவர்கள் எங்கேயோ பிரிந்து நிற்கிறார்கள். இவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையை கோட்டை விட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ் 78வது வசனத்தில் இறைவன் சொல்கிற செய்தி, வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி ஹக்க ஜிஹாதிஹி. எப்படி போராடணுமோ அப்படி போராடுங்கள். எல்லா காலத்திலும் ஆயுதம் ஏந்தி ஜிஹாது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. போர் செய்ய வேண்டிய சூழல் வந்தால்தான் ஆயுதம் தேவைப்படும். போர் இல்லாத சூழல், இஸ்லாத்தின் மீது அவதூறுகள் பரப்பப்படும் போது, இஸ்லாத்தின் மீது பொய்கள் புனையப்படும் போது, அவதூறு சொல்லப்படும் போது, குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போது அப்ப எப்படி ஜிஹாது செய்யணும்? அப்ப வாழையா தூக்க சொல்லுது இஸ்லாம். அப்ப அறிவு எடுக்கணும். சண்டைக்கு வந்தால்தான் போருக்கு போர், வாளுக்கு வாழ். அறிவு சண்டை வரும்போது என்ன செய்யணும்? அறிவார்ந்த ரீதியாக போராட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள். ஹுவஜ்தபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் மில்லத அபீக்கும் இப்ராஹீம ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன். இந்த தீனில், இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. மார்க்கத்தில் ஏதாவது சிரமம் இருக்கிறதா? இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதில் ஏதாவது சிரமம் இருக்கிறதா? எந்த சிரமமும் கிடையாது. அப்படி சிரமம் இருந்திருந்தால், மார்க்கத்தை ஏற்று நடக்கிற விஷயத்தில் சிரமம் இருந்திருந்தால் 7 வயது பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல மாட்டார்கள். 7 வயது பிள்ளைக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள் என்றால் அவனாலும் அதை ரொம்ப இலகுவாக செய்ய முடியும். 7 வயது குழந்தையால் இந்த மார்க்கத்தின் அமலை இலகுவாக செய்ய முடியும். இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு என்ன கிடையாது? உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. இதுதான் உங்கள் பிதாவாகிய, உங்கள் தகப்பனாகிய இப்ராஹிமுடைய மார்க்கமாகும். அவன்தான் இதற்கு முன்னர் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயரிட்டான். ஹுவ சம்மாக்கும் அல் முஸ்லிமூன். முஸ்லிம்கள் என்று உங்களுக்கு பெயர் வச்சது யாரு? அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது நாம் வைத்துக் கொண்ட பெயர் அல்ல, இது நாம சூட்டி கொண்ட பெயர் இல்ல. முஸ்லிம்கள் என்கின்ற பெயர் அல்லாஹ் நமக்கு சூட்டிய பெயர். அல்லாஹ் நம்மை ஒன்றுபடுத்தி, அல்லாஹ் நம்மை ஒற்றுமைப்படுத்தி, அல்லாஹ் நம்மை ஒரே கொடையின் கீழ் ஆக்கி, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு வந்த தூதுத்துவ செய்தியை சொல்லி முடித்துவிட்டு தன்னுடைய கடைசி இறுதி ஹஜ்ஜின் போது அந்த மக்கமா நகரத்தில் அரபா பெருவழியில திரண்டிருந்த 1,00,000க்கும் அதிகமான நபி தோழர்களை பார்த்து கேட்டார்கள், நான் என்னுடைய தூதுத்துவத்தை உங்களுக்கு எடுத்து வைத்து விட்டேனா? என்னுடைய தூதுத்துவ செய்தியை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேனா என்று கேட்கும் பொழுது சகாபாக்கள், அங்கே திரண்டிருந்த 1,00,000க்கும் அதிகமான சகாபாக்கள் சொன்ன பதில், பல்லகத ரிசாலத்தக யா ரசூலல்லாஹ், பல்லகத ரிசாலத்தக யா ரசூலல்லாஹ், உங்கள் ரிசாலத்தை, தூதுத்துவத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வே இதற்கு நீதான் சாட்சி, அல்லாஹ்வே இதற்கு நீதான் சாட்சி, அல்லாஹ்வே இதற்கு நீதான் சாட்சி. நீ எனக்கு என்ன வேலையை கொடுத்தாயோ அந்த வேலையை இவர்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல்-இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு கோணல்கள் இல்லை, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு வழிகேடுகள் இல்லை,
இந்த மார்க்கத்தில் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சபலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பூரணமாக ஆக்கிவிட்டேன், பரிபூரணப்படுத்தி விட்டேன். அப்படி பரிபூரணமாக்கப்பட்ட மார்க்கத்தில் வெள்ளை விளையரன பாதையில் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை நான் விட்டுட்டு போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? வெள்ளை விளையரன பாதை. லைலுகா க நஹாரிகா, அந்த பாதையின் இரவு எப்படி இருக்கும்? பகலை போன்று இருக்கும். லைலுகா, அந்த பாதையின் இரவு என்பது க நஹாரிகா, பகலை போன்றதாக இருக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இந்த மார்க்கத்தில் வேண்டாம். எவன் வழிகட்டு போவானோ அவனை தவிர யாரும் இந்த பாதையை விட்டு வழிகிட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி விட்டுட்டு போன வெள்ளை விளையரன பாதை, அப்படி பரிபூரணப்படுத்திய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தபடியாக 4 ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்த 30 ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தில் எந்த குழப்பமும் வரவில்லை, எந்த சந்தேகமும் வரவில்லை, எந்த பிரிவுகளும் இங்கே உருவாகவில்லை. 30 ஆண்டு காலங்களாக. அதற்கு பின்னர் தான் ஒவ்வொரு பிரிவாக ஆரம்பிக்கிறது என்றால் இன்னைக்கு இத்தனை பிரிவுகளாக பிரிந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், குல்லும் ஃபின்னார், எல்லோரும் நரகம் செல்வார்கள். நசராணிகள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், எல்லோரும் நரகம் செல்வார்கள். என் உம்மத்து 73 கூட்டமாக பிரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த பிரிவு என்பது இப்போ நமக்குள்ள பிரிஞ்சிருக்கிற பிரிவுகள் இதல்ல. இப்போ நமக்குள்ள பிரிஞ்சிருக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது ஜமாத்துகள், கழகங்கள், அமைப்புகள் இது அல்ல. இதெல்லாம் கணக்கில் எடுத்தீங்கன்னா 100 ஆயிரக்கணக்கில் வரும். தமிழ்நாட்டிலேயே 100கணக்கான அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்தியா முழுக்க எடுத்தீங்கன்னா எத்தனை அரசியல் கட்சி அமைப்பு இருக்கும்? உலகம் முழுக்க எடுத்தால் எத்தனை இருக்கும்? இப்போ 73 கூட்டம்ங்கிறது அரசியல் கட்சிகளாக பிரிப்பவர்கள் அல்ல, அடிப்படை கொள்கையில் பிரியக்கூடியவர்கள். அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிற மக்கள், அவர்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படையில் இறைவனை வணங்குகிற மக்கள் ஒன்றுபடுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது? என்ன சிக்கல் இருக்கிறது? இந்தியாவில் வாழ்கிற 20 கோடி முஸ்லிம்களுடைய தலைவர் யார்? தமிழ்நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு தலைவர் யார்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு தலைவர் யார்? கோட்டார் முஸ்லிம்களுக்கு தலைவர் யார்? ஐஎஸ்டி நகர் முஸ்லிம்களுக்கு தலைவர் யார்? யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா? யாராவது ஒருவரை காட்ட முடிகிறதா? எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் ஒட்டுமொத்த நாட்டிற்கோ, மாநிலத்திற்கோ, மாவட்டத்திற்கோ, மஹல்லாவிற்கோ, ஜமாஅத்திற்கோ, ஊருக்கோ, நகருக்கோ ஒரு தலைவரை நம்மால் காட்ட முடிகிறதா? எப்படி இத்தனை பிரிவுகள் பிரிந்தார்கள்? சரி, இவர்கள் அத்தனை பேரும் எதன் பக்கம் அழைக்கிறார்கள்? அல்லாஹ்வைத்தான் சொல்கிறார்கள், ரசூலைத்தான் சொல்கிறார்கள். நாங்கள் தௌஹீத், நாங்கள் தௌஹீத், நாங்கள் தௌஹீத் என்று தான் சொல்கிறார்கள். அப்போ இந்த சமூகம் எல்லோரும் ஒரே கொள்கையை சொன்னால் எல்லோரும் ஒரே மாதிரி ஒன்றெல்லாம் சேரணும். ஆனால் பிரிஞ்சு போகிறாங்களே. ஹஜ் பெருநாள் முடிஞ்சது, எல்லா பக்கமும் கூட்டு குர்பானின்னு ஃப்ளெக்ஸை பார்க்குறோம். ஒரு ஆள் 4500, ஒரு ஆள் 5000, ஒரு ஆள் 6000, ஒரு ஆள் 7000. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறீங்க? ஒரு அமல் தானே செய்ய போகிறீங்க. எல்லாரும் சேர்ந்து அதை ஒன்றா செஞ்சா என்ன? இல்லை, அது எங்கள் ஜமாத்தில் நாங்கள் தனியாக செய்கிறோம். நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க? குர்பான். யார் சொல்லி கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. யாருக்காக செய்கிறீங்க? அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். அப்போ நீங்கள் ஒன்று சேர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கே நீங்கள் பிளவுபட்டு நிற்கிறீர்கள்? இந்த சமூகம் ஒன்றுபடுவதென்று யாராவது உங்களை தடுக்கிறார்களா? நீங்கள் ஒன்றுபற்றக்கூடாதுன்னு யாராவது உங்களை தடுக்கிறார்களா? இல்லையே. அப்போ எங்கே நாம் தடைபட்டு நிற்கிறோம் என்பதை இந்த சமூகம் விளங்க மறுத்துவிட்டது. இந்த சமூகம் அதை விளங்க மறுத்துவிட்டது. நாம் எங்கே தவறு செய்கிறோம், நம்முடைய ஒற்றுமையை எங்கே சீர்குலைத்தோம், நம்முடைய ஒற்றுமையை எங்கே இழந்தோம் என்பதை தேடுவதில் இந்த சமூகம் தவறளித்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு 10 வசனங்களில் சொல்லி தருகிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 10 வசனத்தில் இந்த சமூகத்தினுடைய பிளவுகளை, இந்த சமூகத்தினுடைய பிரிவுகளை குறித்து, ஒற்றுமை இன்மையை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் தான் உண்மையான வேதம் என்பதும் அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதும் சில சமயங்களில் குர்ஆனை ஓதும்போது நமக்கு தெரியும். சில சமயங்களில் குர்ஆனை ஓதினால் சில வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தா அல்லாஹ் அப்படியே ஓங்கி ஆணி அடித்த மாதிரி சில செய்திகளை சொல்லுவான். அல்லாஹ் உண்மையானவன் தான் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவிக்கும். இப்போ இருக்கிற இந்த இஸ்லாமிய சூழலை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள். 23வது அத்தியாயம் 53வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற செய்தி,
وأن هذه أمتكم أمة واحدة. இந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத்து தெரியுமா? இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சமூகம், ஒற்றை சமூகம், ஒரு குடையின் கீழ் வாழ வேண்டியவர்கள், ஒரு கொள்கையின் கீழ் வாழ வேண்டியவர்கள், ஒரே முறையின் கீழ் வாழ வேண்டியவர்கள். அன்ன ஹாதிகி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா வஅன ரப்புக்கும் ஃபத்தகூன். நான் தான் உங்கள் இறைவன், என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறான், ஃபதகத்தவு அம்ரஹும் பைனஹும் ஸுபரன் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், இப்படி ஒரே உம்மத்தாக ஒரே ஒற்றை சமூகமாக இருக்க வேண்டியவர்கள் ஃபதகத்தவு அம்ரஹும் பைனஹும் ஸுபரன், தங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு இவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு இவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அப்படி பிரிந்தவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். எங்க ஜமாத்து, எங்க கட்சி, எங்க அமைப்பு, எங்கள்கிட்ட தான் நாங்கள் அரசியலில் இருந்தால் எங்கள்கிட்ட தான் 2-3 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எங்கள் கட்சியில் 2-3 எம்பிக்கள் இருக்கிறாங்க, பார்த்தீங்களா, எங்கள் பேரில் எங்கள் கட்சியை பார்த்தா பயப்படுறாங்க, எங்கள் அமைப்பை பார்த்தா பயப்படுறாங்க, அதனால தான் எங்கள் அமைப்பை தடை செய்கிறாங்க, எங்கள் அமைப்பு மேலே ரைடு விடுறாங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்களா, எங்களை தான் அந்த அரசாங்கம் கூப்பிட்டு பேசுது, முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகளாக அவங்க எங்களை தான் பார்க்குறாங்கன்ட்டு இன்னைக்கு ஒவ்வொரு ஜமாஅத்தும் பெருமை அடிக்கிறார்களா? அதை அல்லாஹ் அப்படியே குர்ஆனில் சொல்கிறான். ஒவ்வொருவரும் அவரவரிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபதர்ஹும் ஃபீ கம்ரதிஹிம் ஹத்தா ஹீன். ஃபதர்ஹும் ஃபீ கம்ரதிஹிம், நபியே நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுடைய அறியாமையில் அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள். அவன் அப்படியே இருந்துட்டு போகட்டும். அவன் நேர்வழியை பற்றி யோசிக்காமல், குர்ஆனை யோசிக்காமல், ஹதீஸை யோசிக்காமல், இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல், நான் தலைவராக இருக்கணும், நான் ஒரு அமைப்புக்கு பொறுப்புதாரியாக இருக்கணும், எனக்கு கீழே 10 பேர் இருக்கணும், எனக்கு கீழே 10 பள்ளிவாசல் இருக்கணும், நானும் ஒரு தனி ஜமாத்தை ஆரம்பிக்கிறேன்னு பிரித்து 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 பிரிவுகளை யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ ஃபதர்ஹும் ஃபீ கம்ரதிஹிம், அவர்களை அந்த அறியாமையில் அப்படியே இருக்க விட்டுருங்க. ஹத்தா ஹீன், சிறிது காலம், கொஞ்ச காலத்துக்கு அவனை அப்படியே விட்டுருங்க. அயஹ்ஸபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான்? அவனுக்கு காசு பணத்தையும் பிள்ளை செல்வங்களையும் நாம் அதிகமாக கொடுத்துட்டோம்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறானா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை செல்வங்களையும் குறித்து அவன் என்ன நினைத்து கொண்டான்? அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான்? நுசாரி அலகும் ஃபில் ஹைராத், நான் நன்மை அவனுக்கு வாரி வாரி வழங்கிட்டேன்னு அவன் நினைக்கிறானா? நிறைய காசு பணம் இருக்குது, நிறைய பிள்ளை செல்வங்கள் இருக்குது, பட்டம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம், ஆட்சி, ஆழ்வளம், அரசியல் வளம், இது எல்லாம் அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் நான் அவனுக்கு செஞ்ச நல்லதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறானா? பல்லா யஷ்உரூன், அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை, அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை, அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இன்னல்லதீனஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டியவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டிய மக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இன்னல்லதீனஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், தங்கள் இறைவனை அவர்கள் அஞ்சுபவர்களாக இருப்பார்கள் அவர்களும். வல்லதீனஹும் பி ஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், தங்கள் இறைவனின் வசனங்களை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களும். வல்லதீனஹும் பி ரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், தங்கள் இறைவனுக்கு யாதொன்றையும் இணைகரிப்பிக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்களும். வல்லதீன யுஅத்தூன மா ஆத்தா வல்லதீன யுஅத்தூன மா ஆது வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்து வ குலூபுஹும் வஜிலத்துன், யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நம்முடைய அச்சத்தால் நடுங்குகிறதோ, அல்லாஹ்வை பற்றியான அச்சத்தால் யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறதோ, அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், தங்கள் இறைவனிடம் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கிறது, தங்கள் இறைவனை திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கிறது, தங்கள் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று யாரெல்லாம் அஞ்சுகிறார்களோ உலாயிக யுசாரிஊன ஃபில் ஹைராத், அவர்கள்தான் நன்மையின்பால் முந்தக்கூடிய மக்கள். இவர்கள்தான் இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடியவர்கள். இறைவனுக்கு பயந்து இறைவன் கொடுத்ததை
பயந்து அவனுடைய பாதையில் செலவு செய்து இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி யார் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நன்மையின்பால் முந்துகிறவர்கள். இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற சமூகங்களை, அமைப்புகளை, அரசியல் கட்சிகளை, கழகங்களை யோசித்து பாருங்கள். இவர்கள் இந்த சமூகத்தை ஒன்று சேர்க்கிறார்களா? அல்ல, இந்த சமூகத்தை இவர்கள் கூறு போடுகிறார்கள். அப்போ இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தணும். இந்த சமூகத்தை ஒரு குடையின் கீழ், ஒரு கொள்கையின் கீழ் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவது? எதன் அடிப்படையில் கொண்டு வருவது? இஸ்லாம் கூறுகிற சமூக ஒற்றுமை. எதன் அடிப்படையில் இந்த சமூகத்தை ஒற்றுமையின்பால் கொண்டு வருவீர்கள்? இனத்தால் கொண்டு வர முடியுமா இந்த சமூகத்தை? இனம், நாமெல்லாம் திராவிடர்கள். இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை என்ன? நாமெல்லாம் திராவிடர்கள். அப்படிங்கிற திராவிடர்கள்ங்கிற இனத்தின் கீழ் முஸ்லிம்களை ஒன்று சேர்க்க முடியுமா? திராவிடர்கள்ங்கிற இனத்திற்கு உள்ள நீங்கள் முஸ்லிம்களை ஒன்று சேர்த்தால் இந்தியாவில் வட மாநிலத்தில் வாழ்கிற முஸ்லிம்களை எதன் அடிப்படையில் ஒன்று சேர்ப்பது? மொழியால் ஒன்று சேர்க்க முடியுமா? நாமெல்லாம் தமிழர்கள். தமிழ் தமிழ் தமிழ்னு ஒரு கூட்டம் போகுது. தமிழ், நாங்கள் எல்லாம் அம்மா அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னாலேயே அம்மா என்று சொன்னவர்கள். தமிழ் தான் எங்கள் மூச்சு, தமிழ் தான் எங்கள் பேச்சு, நாமெல்லாம் தமிழர்கள், நாம் தமிழர், நாம் தமிழருங்கிறாங்களே. தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தின் கீழ் ஒன்றுபட முடியுமா? தமிழ் பேசுகிற முஸ்லீம்களை எல்லாம் ஒன்று சேர்த்தால் மலையாளம் பேசுகிற முஸ்லீம் என்ன செய்யுது? உருது பேசுகிற முஸ்லீம் என்ன செய்யுது? கன்னடம் பேசுகிற முஸ்லீம் என்ன செய்கிறது? கன்னியாகுமரியில் இருக்கிற மக்கள் தமிழும் பேசுகிறாங்க, மலையாளமும் பேசுகிறாங்க. அவங்கள எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிறது? அப்போ இவர்களை மொழியால் ஒன்றுபடுத்த முடியுமா? முடியாது. நிறத்தால் ஒன்றுபடுத்த முடியுமா? முஸ்லீம்களை நிறத்தால் ஒன்றுபடுத்த முடியுமா? ஒரு நிறம் இருக்கிறதா? இப்போ அமெரிக்காக்காரனுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, ஒரு உருவ அமைப்பு இருக்குது. சைனாக்காரனுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, ஒரு உருவ அமைப்பு இருக்குது. ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தவனுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, ஒரு உருவ அமைப்பு இருக்குது. இந்தியாக்காரனுக்குன்னு ஒரு உருவ அமைப்பு இருக்குதா? ஒரு நிறம் இருக்குதா? ஆக பௌர்ணமி இந்தியாவில் இருக்கிறாங்க, ஆக அமாவாசையும் இந்தியாவில் இருக்கிறாங்க. நல்ல வெள்ளையான ஆட்களும் இருக்குது, நல்ல கருப்பான ஆட்களும் இருக்குது. அப்போ இவங்களை நிறத்தால் ஒன்றுபடுத்த முடியுமா? பொருளாதாரத்தால் ஒன்றுபடுத்த முடியுமா? காசு பணத்தால் இந்த மக்களை ஒன்றுபடுத்த முடியுமா? இப்போ ஏழைகளை என்ன செய்வது? அப்போ நிறத்தால் ஒன்றுபடுத்த முடியாது, இனத்தால் ஒன்றுபடுத்த முடியாது, மொழியால் ஒன்றுபடுத்த முடியாது, பொருளாதாரத்தால் ஒன்றுபடுத்த முடியாது, அரசியலால் ஒன்றுபடுத்த முடியுமா? ஒன்றுபட்டு நிற்கிறார்களா? இன்றைக்கு ஆகப்பெரிய இந்த சமூகத்தின் சாபக்கேடு அரசியல் கட்சிகள் தான். இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். இதை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகைச்சுவையை எங்கேயும் பார்க்க முடியாது. இதை மாதிரி ஒரு நகைச்சுவையை எங்கேயும் பார்க்க முடியாது. இவர்கள் சமூகத்தை பாதுகாக்கிறோம், சமூகத்தை பாதுகாக்கிறோம், சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகிறோங்கிற பேரில் தமிழ்நாட்டில் நடந்த கூத்துகளெல்லாம் பார்த்தா அதையெல்லாம் சகிச்சுக்கிடவே முடியாது. இந்தியாவில் 450 ஆண்டுகள் பழமையான ஒரு பள்ளிவாசலை இழந்தோம். இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. இந்த பள்ளிவாசலை திரும்ப கட்டித்தரணும்னு வருஷம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி போராட்டம் பண்ணாங்க. எல்லா ஊர்லேயும் போராட்டம் நடந்தது. எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்லையும், கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாலேயோ, டிஎஸ்பி அலுவலகம் முன்னாலேயோ, பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ரோட்லேயோ, எங்கேயோ ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. என்ன செய்ய முடிந்தது? என்ன செய்ய முடிந்தது? சரி, அந்த ஆர்ப்பாட்டத்திலேயாவது ஒரு ஒற்றுமைக்கு வந்தார்களா? அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு ஒற்றுமை இருந்ததா? காலையில் 10:30 மணிக்கு ஒருத்தர் ஆர்ப்பாட்டம், சாயங்காலம் 4:30 மணிக்கு ஒருத்தர் ஆர்ப்பாட்டம். போகிறார் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு ஒரு ஜமாத் தலைவர் போகிறார், ஒரு மாவட்ட தலைவர் போகிறார். இந்தாங்க சார் மனுவை கொடுக்குறார். டிஎஸ்பி வாங்கி படிக்கிறார். என்ன பாய், டிசம்பர் 6 வருது சார். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். அப்படியா? எங்கே பண்ண போகிறீங்க? கலெக்டரேட் முன்னால் பண்ண போகிறோம். எத்தனை மணிக்கு? காலையில் 10:30 மணிக்கு பண்ண போகிறோம். அப்படியா? எத்தனை பேர் கூடுவீங்க? நாங்கள் ஒரு 2000 பேர் கூடுவோம். அப்படியா? சரி, ரைட்டு, டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நடத்திக்கங்க அப்படின்ட்டு சைன் பண்ணி அனுப்பிடுவார். ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு ஜமாத்து போகும், இன்னொரு அரசியல் கட்சி போகும். இந்தாங்க சார், என்னப்பா இது, படிங்க. வாங்கி படித்து பார்ப்பான். என்னப்பா இது, நாங்கள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் சார். இப்போ தானே ஒருத்தர் வாங்கிட்டு போனார், நான் அனுமதி கொடுத்துட்டேனே. அது வேறு, எங்களுக்கு வேறு, அவங்க வேறு, நாங்கள் வேறு. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். எப்போ? சாயங்காலம் 4:30 மணிக்கு. எங்கே? வடசேரி பஸ் ஸ்டாண்டு முன்னால். அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு அந்த பள்ளிவாசல் வேணும். அப்படியா? பாய், உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு பள்ளிவாசல் வேணும். உங்கள் 2 பேருக்கும் பள்ளிவாசல் தான் வேணுமா?
ரெண்டு பேருக்குமே ஒரே பள்ளிவாசல் வேணும்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போராட்டம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? யோசிப்பானா யோசிக்க மாட்டானோ? கேவலமா இல்லை? அது அசிங்கமா? அது நகைச்சுவையாக தெரியலை? அவன் என்ன நினைப்பான்? இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறவன் என்ன நினைப்பான் இந்த சமூகத்தை? ரெண்டு பேரும் ஒரே கோரிக்கையை முன்வைக்கிறான், ரெண்டு பேரும் ஒரே நாளில் போராட்டம் பண்ணுறான், ரெண்டு பேரும் முஸ்லீமு, ரெண்டு பேரும் ஒன்றா சேர மாட்டேங்கிறானே. இதுவா ஒற்றுமை? இது ஒற்றுமையா? இது ஒற்றுமையா? தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு இவர்கள் பிரிந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் சொல்வது. இது ஒற்றுமை இல்லை, இது பிரிவு. ரெண்டு பேருடைய கோரிக்கையும் ஒன்று, ரெண்டு பேருடைய கோஷமும் ஒன்றுனா ரெண்டு பேருடைய போராட்டம் ஒன்றா இருக்கணுமே. இல்லையே. அப்ப எங்கேயோ இந்த சமூகம் பிரிந்து நிற்கிறது. இவர்கள் எங்கேயோ பிரிந்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. எங்க சேர்றது? அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில், எங்கே சேரணும் தெரியுமா? வஅதீஉல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபத்தஃஷலு வதத்ஹபு ரீஹக்கும். 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால் 46வது அத்தியாயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஅதீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, உங்களுக்குள் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடாதீர்கள். ஃபதஃஷலு வதத்ஹபு ரீஹக்கும், அப்படி கருத்து வேறுபாடு கொண்டு நீங்கள் பிரிந்தால் ஃபதஃஷலு, நீங்கள் என்ன ஆகிவிடுவீர்கள் தெரியுமா? நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். வதத்ஹபு ரீஹக்கும், உங்களுடைய ஆற்றல் வலிமை உங்களை விட்டு போய்விடும். உங்களுக்கு வலிமை இருக்காது, உங்களுக்கு ஆற்றல் இருக்காது. நீங்க எண்ணிக்கையில் வேணா அதிகமாக இருக்கலாம், நீங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், பசியோடு இருப்பவர்கள் உணவு தட்டின் மீது எப்படி பாய்வார்களோ அதுபோல இந்த உம்மத்தின் மீது எதிரிகள் பாய்வார்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவேளை நாங்கள் கம்மியான எண்ணிக்கையில் இருப்போமா? அப்போ நாங்கள் கம்மியான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள், நீங்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். உடனே சகாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் நாங்கள் எப்படி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவோம்? நாங்கள் இப்போவுமே குறைவான எண்ணிக்கையில் இருந்தே எத்தனையோ போர்களில் நாம தானே ஜெயிச்சிருக்கிறோம். பத்ரு போரில் ஜெயிச்சிருக்கிறோம், உகது போரை சமாளிச்சிருக்கிறோம். எத்தனையோ போர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கலந்துக்கிட்ட எத்தனையோ போர்களில் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ், எத்தனையோ சிறிய சிறிய படைகள் அல்லாஹ்வுடைய உதவியோடு பெரிய பெரிய படைகளை தோற்கடித்திருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் இருந்து தானே எதிரிகளை சமாளித்தோம், நாங்கள் பெரிய எண்ணிக்கையில் இருந்தால் எப்படி நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவோம்னு கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு நாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறோமா? உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய மதம் எது தெரியுமா? ரெண்டாவது பெரிய ரிலீஜியன் இஸ்லாம் தான். உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய ரிலீஜியன் மதம் என்னது தான்? மார்க்கம் இஸ்லாம் தான். 200 கோடி மக்கள் வாழ்கிறார் உலகம் முழுக்க. 200 கோடி பேரில் 200 கோடி பேர் ரெண்டாவது இடத்துல இருப்பது யார் தான்? முஸ்லீம்கள் தான். ஆனால் உலகின் எந்த மூலைக்கு போனாலும் அடி வாங்குறது முஸ்லீம் தான். உலகின் எந்த மூலைக்கு போனாலும் தீவிரவாத பட்டம் முஸ்லீமுக்கு தான். இந்தியாவில் தாக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள். மாட்டுக்கறி வச்சான்னு அடித்து கொலை செய்யப்படுகிறான். ஹிஜாப் போட்டுட்டு வராதன்னு பெண் பிள்ளைகளை தடுக்கிறான். கல்வி கொடுக்க மறுக்கிறான். பள்ளிவாசல்களை இடிக்கிறான். அவனுடைய ஆலயங்களை கட்டிக்கிறான். இலங்கைக்கு போனீங்கன்னா அங்கே சிங்களம் தொல்லை, சைனாவுக்கு போனீங்கன்னா அங்கே கம்யூனிஸ்ட் தொல்லை, ரோஹிங்கியாவுக்கு போனால் அங்கே புத்தர்களுடைய தொல்லை, வேறு மற்ற நாடுகளுக்கு போனால் அங்கே எல்லா நாடுகளில் யூதர்களால் பலஸ்தீனில் தொல்லை, அமெரிக்காக்காரனால் தொல்லை, ரஷ்யாவில் அடி வாங்குறாங்க, இந்தோனேஷியாவில் பள்ளிவாசலுக்குள்ளே புகுந்து தொழுகைக்காக உட்கார்ந்துருந்தவங்கள ஒருத்தன் சுடுறான், சுட்டு தள்ளுறான். 2-3 துப்பாக்கி, 2-3 மிஷின் கன்று பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்போம். 2-3 மிஷின் கன்று பள்ளிவாசலுக்குள்ளே தொழுகைக்காக உட்கார்ந்துருந்த மக்களை சரவாரியாக சுட்டான் ஒருத்தன். இந்தோனேஷியாவில் நடந்தது. எல்லா இடத்திலும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள் முஸ்லீம்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களுக்கு பேர் தீவிரவாதி. அது எப்படி? எல்லா இடத்திலும் எவன் தீவிரவாதியோ அவன் எப்படிப்பா அடி வாங்குவான்?
இது நேர் முரண் அல்லவா? தீவிரவாதி தானே மற்றவனை அடிக்கணும். எங்களையே தீவிரவாதின்னு சொல்கிறீங்க, ஆனால் அடிக்கிறது எங்களை தான் அடிக்கிறீங்க. அது எப்படி? அப்போ இப்போ நிலைமை அதுதான். உலகத்தில் எவ்வளவு தான் எண்ணிக்கையில் இருந்தாலும், உலகின் எந்த மூலைக்கு போனாலும் அடி வாங்கப்படுகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். அப்போ எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் எப்படி யாரை சொல்லலாம் நாங்கள் தாக்கப்படுவோம்? உங்களுடைய உள்ளத்தில் வகுன்னு வந்துடும். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் வகுன்னு வந்துடும். வகுன்னா என்னது யாரை சொல்லலாம்? ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத், உலகத்தின் மீதான ஆசை, மரணத்தை பற்றியான பயம். உலகத்தில் வாழணும். இந்த உலகம் 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 உலகத்தான் பெருசு. உலகத்தில் பணம் வேணும், காசு வேணும், பொருளாதாரம் வேணும், கல்வி வேணும், ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், பட்டம் வேணும், பதவி வேணும். நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நான் சேஃபாக இருந்தால் போதும், என் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு என் பிள்ளைக்கு ஒரு அரசியல் வேலையை வாங்கி கொடுத்து என் பிள்ளைய ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக்கி அழகு பார்த்து நான் நல்லா இருந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற உலகத்தை குறித்தான ஆசை உங்களுக்கு வரும். ஒரு சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டுக்காக இன்றைக்கு அந்த கட்சியா இந்த கட்சியா, அந்த கூட்டணியா இந்த கூட்டணியான்னு பிரிஞ்சு 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 இன்றைக்கு இஸ்லாமிய கழகங்களும் அமைப்புகளும் சங்கங்களும் போய் சேருகிறார்களே. இப்படி போனால் ஒற்றுமை கிடைக்குமா? இந்த ஒற்றுமையா இஸ்லாம் சொல்கிறது? இஸ்லாம் என்ன சொல்கிறது? லா தனாஸு, நீங்கள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள். சண்டையிட்டு கொண்டால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். ஒத்ததுகபு ரீஹக்கும், உங்களுடைய பலம் எல்லாம் குன்றிரும், உங்களை விட்டு போயிடும். உங்களுடைய பலம் உங்களை விட்டு போயிடும். சின்ன பிள்ளையில பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பாங்க. ஒரு தகப்பனார் சாக போகிற நேரத்தில் இருந்தார். அப்போ அவருக்கு 5 பிள்ளைகள் இருந்தாங்க. 5 பிள்ளைகளையும் கூப்பிட்டு 5 பிள்ளைகள் கையில் ஒவ்வொரு கம்பை கொடுத்து ஒடிக்க சொன்னார். ரொம்ப லேசாக ஒடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர் கையிலையும் 5 குச்சியை கொடுத்து ஒடிக்க சொன்னார். 5 குச்சியை ஒரே நேரத்தில் வச்சு ஒடிக்கும் போது ஒடிக்க முடியலை. அப்போ தகப்பனார் சொன்னாராம், நீங்கள் 5 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிங்கன்னா உங்களை இந்த உலகம் கெடுத்துரும்பா, நீங்கள் 5 பேரும் அண்ணன் தம்பியாக நல்லா இருங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம் இல்லையா? குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம் இல்லையா? அந்த ஒற்றுமையை சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நமக்கு ஏன் முடியவில்லை? சமூக தலைவர்களுக்கு ஏன் முடியவில்லை? சமூகத்தை வழிநடத்துகிறோம் நாங்கள் சமுதாய தலைவர் என்று சொல்பவர்களுக்கு ஏன் இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த முடியவில்லை? ஒரு வெயிட்டான பொருள் இருக்குன்னா ஒருத்தரால் தூக்க முடியலைன்னா என்ன செய்வோம்? பாய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு 2 பேரை துணைக்கு கூப்பிடுவோம். இந்த சமூகத்தையே மேலே தூக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லோரும் ஒன்று சேரணும். அந்த ஒற்றுமையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ் கேட்குறான். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கிற உங்களுக்கு என்ன வேணும்? இப்போதைக்கு என்ன வேணும்? வலிமை வேணும், வெற்றி வேணும், ஒற்றுமை வேணும். அப்படி தானே? அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத் ஆல இம்ரான் கடைசி வசனம் அல்லாஹ் சொல்கிற செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். உங்களுக்கு வெற்றி தானே வேணும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு 4 காரியம் செய்யணும். செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்னது அந்த 4? இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். பொறுமை இருக்கிறதா இன்றைக்கி இந்த சமூகத்தில்? எதுக்கெடுத்தாலும் உடனே ஆர்ப்பாட்டம், உடனே போராட்டம், நான் அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன். இப்போ பாபர் பள்ளிவாசல் இடித்த வருஷத்தில் பிறந்த ஒரு குழந்தைய அவனை படிக்க வச்சுருந்தா இந்நேரம் அவன் லாயர் ஆகிருப்பான். அவன் போராடியாவது அதை மீட்டு தந்திருப்பான். இடித்த வருஷம் இப்போ என்னாச்சு? 30 வருஷத்தை கடந்து உட்காந்துருக்கிறோம். 30 வருஷத்தை தாண்டி இருக்கிறோம். அந்த இடித்த அன்னைக்கு பிறந்த ஒரு ஆண் மகனை ஒழுங்காக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் படிக்க வச்சுருந்தா இன்றைக்கி அவனுக்கு 30 வயசு ஆகிருக்கும். அவன் லாயராக முடித்து வெளியில் வந்து அவனாவது வாதாடி இருப்பான். அவசரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 63 ஆண்டு கால வாழ்க்கையில் 23 வருஷம் நபியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை, அடுத்து 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கை. இதில் மதீனா வாழ்க்கையை விட முதல் 13 ஆண்டு காலம்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகம். தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒட்டக குடல் வந்து போடப்பட்டது, கழுத்தில் மிதிக்கிறதுக்காக வந்தாங்க. அபு தாலிபு கணவாயில் 3 ஆண்டு காலமாக ஊர்வலக்கை செஞ்சு வச்சாங்க. அவங்களோட யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, திருமணம் கூடாது.
அவங்கள ஊரை விட்டே விலக்கி வச்சாங்க, அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. அவ்வளவு கஷ்டம். மதீனாவை விட மக்காவில் தான் கஷ்டம் அதிகம். ஆனால் அந்த 13 ஆண்டு கால மதீனா வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்களுக்கு அரசியலை போதிச்சாங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாம் வாங்க திருப்பி அடிப்போம்னு எங்கேயாவது அவர்களை ஒன்று திரட்டினார்களா? முதல் 13 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை தான் போதித்தார்கள், பொறுமையை தான் சொன்னாங்க, மார்க்கத்தை தான் போதிச்சாங்க. எவனுடைய உள்ளத்தில் மார்க்கம் இல்லையோ அவனால் போர்க்களத்தில் உறுதியாக நிற்க முடியாது. எவனுடைய உள்ளத்தில் மார்க்கம் இருக்குதோ அவன் தான் போர்க்களத்தில் உறுதியாக நிற்க முடியும். அந்த உறுதியை பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். ஓ சாபிரு, சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுங்கள். மதீனாவுக்கு வந்த உடனே பாதுகாப்பு கிடைச்சதா? மதீனாவில் ஒரு கூட்டம் நயவஞ்சகர்கள் உள்ளே இருந்துக்கிட்டே எதிர்த்தான். வெளியில் முஸ்லீம்னு காமிச்சுக்கிட்டு உள்ள இஸ்லாத்தை அழிப்பதற்கான காரியங்களை செய்தார்கள். அது யார் யாருங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர்களை ஏதாவது செய்தார்களா? ஒன்றுமே செய்யலை. ஏன்? சகிப்புத்தன்மை. அவனை ஏதாவது செய்தால் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது. அதனால் சகிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ராபித்து, உங்களில் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்திக்கங்க. இந்த உம்மத் என்பது ஒரு கட்டடத்தை போன்றது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லீம்கள் என்பவர்கள் கட்டடத்தை போன்றவர்கள். ஒரு கட்டடத்தினுடைய உறுதிக்கு ஒவ்வொரு செங்கல் எப்படி அவசியமோ அது மாதிரி இந்த சமூகத்தின் உறுதிக்கு ஒவ்வொரு தனி முஸ்லீமும் ஒவ்வொரு செங்கலை போன்றவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்கள். ஒத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இல்லை அல்லக்கும் துஃப்லிகும், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம். நாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான ஒற்றுமை இந்த சமூகத்திற்குள் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் கொண்டு வந்திருக்கிறதா? இல்லையே. இஸ்லாம் எவ்வளோ அழகான ஒற்றுமையை சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போருக்காக செல்கிறார்கள். அந்த போருக்காக செல்கிற வேளையில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி, போருக்காக போகும் பொழுது ஒரு முஹாஜிர் பிரிவை சார்ந்த ஒரு நபித்தோழர் அன்சாரி பிரிவை சார்ந்த ஒரு நபித்தோழர் அடிச்சிட்டார். முஹாஜிர் நபித்தோழர் ஒருத்தர் அன்சாரியை அடிச்சிட்டார். இப்போ அன்சாரியை அடித்த உடனே அவர் அன்சாரி தோழர் என்ன செஞ்சார் அப்படின்னா, யாலல் அன்சார், அன்சாரிகளே இந்த முஹாஜிருக்கு எதிராக எனக்கு உதவுங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். இவர் அன்சாரிகளை கூப்பிட்டோடனே முஹாஜிர் என்ன செய்கிறார்? யாலல் முஹாஜிர், முஹாஜிர்களே என் உதவிக்கு வாங்கன்னு இவர் முஹாஜிர்களை கூப்பிடுறார். இவர் தன்னை அடிச்சிட்டாம்னு திரும்பி அடிக்கிறதுக்கு அன்சாரிகளை கூப்பிடுறார். அவர் முஹாஜிர்களை கூப்பிடுறார். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு தனி நபர்களுக்கு உள்ள ஏற்பட்ட சண்டை ரெண்டு பிரிவுகளுடைய சண்டையாக மாறப்போகுது. இத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு வந்த உடனே முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தி வச்சாங்க. அப்போ அன்சாரிகளை பொறுத்தவரையில் பூர்வீக மதீனத்து மக்கள், முஹாஜிர்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக மதீனாவுக்கு வந்தவங்க. அப்போ அவரை சார்ந்த ஒருவர் அடித்தா இப்போ இவர் என்ன செய்வார்? இவர் அன்சாரிகளை கூப்பிட்டுட்டார், அவர் முஹாஜிர்களை கூப்பிட்டுட்டார். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் திரண்டாங்க. யாலல் அன்சார் யாலல் முஹாஜிர் இவங்க கூப்பிட்டாங்களே அந்த அழைப்பு, இந்த அழைப்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய காதில் விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா பால தஅவல் ஜாஹிலியா, இது என்ன அறியாமை கால அழைப்பு? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்துருச்சு. இது என்ன, இது அறியாமை கால அழைப்பு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே சகாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி அன்சாரி முஹாஜிர் குலத்தை சார்ந்த ஒருத்தர் அன்சாரி குலத்தை சார்ந்த ஒருத்தர் அடிச்சிட்டார். அதனால் இவருக்கு உதவியாக தோழர்களையும் அவருக்கு உதவியாக ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தஊஹா ஃபஇன்னஹா முன்தபிதுன், தஊஹா ஃபஇன்னஹா முன்தபிதுன். இது எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? இது நாற்றம் எடுக்கும் அழைப்பு அப்படின்ட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அழைச்ச அழைப்பு இருக்குது, தஊஹா ஃபஇன்னஹா முன்தபிதுன், இது நாற்றம் எடுக்கிற அழைப்பு அப்படின்ட்டாங்க. இனவெறி நிறவெறி நாற்றம் எடுக்கிற அழைப்புன்ட்டாங்க. ஒற்றுமையாக இருப்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே ஒழிய என்ன செய்யலை, பிரிவினையை விரும்பலை. இன்னைக்கு ஏன் ஊருக்காரன் அவன் ஊருக்காரன் அப்படி இப்படின்னு தனியாக அழைச்சா
அந்த அழைப்பை என்னன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாற்றம் எடுக்கிற அழைப்புன்ட்டாங்க. முஸ்லீமாக வாழுங்கள், சகோதரர்களாக வாழுங்கள். அந்த அழைப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவிற்கு ஒற்றுமை என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய சமூக ஒற்றுமை எல்லாம் எந்த அளவிற்கு இருக்குன்னு தெரியுமா? அதிகபட்சம் சமுதாய அமைப்புகளை குறை சொல்வதோடு விட்டுருவோம். நம்ம சமூக ஒற்றுமைங்கிறது அமைப்புகளை குறை சொல்லி அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாயா குடிக்கிற நேரத்தில் டீ கடையில் உட்காந்து அந்த கட்சி அப்படி, இந்த கட்சி இப்படி, இந்த அமைப்பு அப்படி, அந்த அமைப்பு அப்படின்னு அமைப்புகளை பற்றி குறை சொல்லி நம்முடைய நேரத்தை போக்கி விடுவோமே ஒழிய அந்த ஒற்றுமைக்காக அதிகபட்சமாக நாம் எடுத்த முடிவுகள்னு ஏதாவது ஒன்றை யோசித்து பாருங்க பாப்போம். ஒரு ஒற்றுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், வஅ்தஸிமூ பிஹபிலில்லாஹி ஜமீஆ. பாங்க பின்னால் தொடரும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஒற்றுமை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற செய்தி, வஅ்தஸிமூ பிஹபிலில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஜமாஅத் அப்படிங்கிற கயிறை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இன்னும் நினைவு கூர்ந்து பாருங்கள், அவர் உங்களுக்கு செய்த அருள் கொடைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். குன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார். நரக நெருப்பினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அத்தனை பேரும். அவன் அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான். உங்களை பாதுகாத்து உங்களை ஒரே சமூகமாக, ஒற்றை சமூகமாக, ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றினார். ஏன் இப்படி பிரிந்து போனார்கள்? இத்தனை அமைப்புகள், இத்தனை கட்சிகள், இத்தனை ஜமாத்துகளாக, இத்தனை சங்கங்களாக கருத்து வேறுபாடு கொண்டு ஏன் இவர்கள் பிரிந்து போனார்கள்? உணர்ச்சி வசப்படக்கூடாது. இஸ்லாம்ங்கிறது உணர்ச்சி வசப்படுதல் அல்ல. உணர்ச்சி மிருகத்துக்கு கூட வரும், அடித்தா திருப்பி அடிக்கும். உணர்ச்சிங்கிறது மிருகத்துக்கு கூட வரும். இஸ்லாம் என்பது உணர்ச்சி வசப்படுதல் அல்ல, அறிவு வசப்படுதல். அறிவு வசப்படுதல், யோசிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முத்தாய்ப்பாக நம்முடைய கண் முன்னால் இருக்கிறது. அதை நம்புகிறோமா அல்லவா? அதை நம்பினா தான் ஒருத்தர் முஸ்லீம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை யார் நம்புகிறார்களோ நம்புபவர் தான் முஸ்லீம். நம்பினா தான் அவருடைய இஸ்லாம் முழுமையடையும், நம்பலைன்னா முழுமை அடையாது. அப்போ அந்த வாழ்க்கையில் எவ்வளவு அழகான முன் உதாரணம் இருக்கிறது இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு. மதீனாவுக்கு போன உடனே முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற முதல் வேலை முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துகிறாங்க, சகோதரத்துவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. சொத்தில் பாதியை கொடுக்குறாங்க, தோட்டத்தில் ஒன்றா சேர்த்து வேலை பார்க்குறாங்க. 2-3 மனைவிகள் இருந்தால் அதில் தலாக் செய்து மனைவியே திருமணம் செய்து கொடுக்குற அளவுக்கு முன் வர்றாங்க. உடன் பிறந்தவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சகோதரத்துவ ஒற்றுமை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தி கொடுத்தது. அப்புறம் மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் யூதர்களோடும் நசராணிகளோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டார்கள். உனக்கு பிரச்சனைனா நான் வருவேன், எனக்கு பிரச்சனைனா நீ எனக்கு உதவி செய்யணும்னு செஞ்சாங்க. அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். இதெல்லாம் எவ்வளவு அழகாக நமக்கு முன் உதாரணமாக இஸ்லாம் காண்பித்து தருகிறது. இப்போ நமக்கு என்ன வேணும்? இப்போ என்ன வேணும் இந்த உலகத்தில்? என்ன வேணும் நமக்கு? இப்போ நாம் வாழ்கிற காலத்தில் நமக்கு என்ன வேணும்? பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். அவ்வளோதானே? இந்த மார்க்க உறுதியாக இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள், கழகங்கள், இந்த ஜமாத்துகள் எல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வழங்க போகிறோம். இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கான அரசியல் கட்சி, இந்த சமூகத்தை பாதுகாக்கிறது தானே நீங்கள் எம்எல்ஏ பதவி ஆகணுங்கிறீங்க, இந்த சமூகத்தை பாதுகாக்கிறது தானே நீங்கள் பதவிகளுக்கு போகணுங்கிறீங்க. அந்த பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான். அந்த பாதுகாப்பை நான் தர்றேங்கிறான். 24வது அத்தியாயம் 55வது வசனம், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி அளித்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லாஹ் வாக்கு மீறுபவன் அல்ல, வாக்கு மாறுபவன் அல்ல. வஅத், அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத், யாருக்கு? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிற மக்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தேனோ அதே போல உங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
வலையுமக்கினன்ன லகும் தீனகும் அல்லது இரத்தலா, உங்களுக்காக எந்த மார்க்கத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேனோ பொருந்தி கொண்டேனோ அந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். வலையுபத்திலன்னகும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, ஒரு பயமான சூழலில், ஒரு அச்சமான சூழலில் வாழுகிறீர்களே, மாட்டுக்கறி வச்சிருந்தா அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். ஹிஜாபு போட்டால் போடக்கூடாதுன்னு பள்ளிக்கூடங்களுக்கு வராத அப்படிங்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு ஹிஜாபை போட்டுட்டு போனால் அவன் வேற ஒரு ஆயுதத்தை, வேற ஒரு ஆடையை போட்டுட்டு வந்து அவன் கோஷம் போடுறான். பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்ப முடியலை, ஃபர்தாக்களோடு வெளியில் அனுப்ப முடியலை, ஃபர்தா போடாதன்னு சட்டம் போடுறான். அப்போ இப்படியான ஒரு பயமான சூழலில் வாழ்கிறீர்கள் அல்லவா, இந்த பயமான சூழலை போக்கி அச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் தருகிறேன். உன் மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறேன், உனக்கு பயம் இல்லாத வாழ்க்கையை தருகிறேன், உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறேன். என்ன செய்யணும்? யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எனக்கு யாதொன்றையும் இணை வைக்கக்கூடாது. இதன் கீழ் இந்த சமூகம் ஒன்றுபட்டால், இதன் கீழ் இந்த சமூகம் ஒன்றுபட்டால், இந்த கொள்கையின் கீழ் இந்த சமூகம் ஒன்றுபட்டால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உண்டு, உங்களுக்கு மார்க்கத்தில் பயம் வேண்டாம், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நிலைநிறுத்தி தருவான். அந்த ஒற்றுமை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது, அந்த ஒற்றுமையை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது, அந்த ஒற்றுமையை ஹதீஸ் நமக்கு போதிக்கிறது, அந்த ஒற்றுமையை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நமக்கு போதிக்கிறது. இதை விட பெரிய உதாரணம், இதை விட வேற யாருக்கு போய் நம்ம பாடம் படிக்கணும்? இந்த ஒற்றுமையை விட, ஒற்றுமைக்கான இந்த முன் உதாரணத்தை விட வேற யார்கிட்ட போய் நாம் ஒற்றுமை படிக்கிறது? யோசிப்பார். இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டுமானால், இந்த சமூகம் ஓர் குடையின் கீழ் வர வேண்டுமானால், இந்த சமூகம் ஓர் கொள்கையின் கீழ் வர வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை எதன் அடிப்படையில் ஒன்று திரட்டினார்களோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்ங்கற திருக்கலிமாவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த முடியும். இவர்களை இனத்தால் ஒன்றுபடுத்த முடியாது, நிறத்தால் ஒன்றுபடுத்த முடியாது, மொழியால் ஒன்றுபடுத்த முடியாது, பொருளாதாரத்தால் ஒன்றுபடுத்த முடியாது, கல்வியால் ஒன்றுபடுத்த முடியாது, அரசியலால் ஒன்றுபடுத்த முடியாது. இவர்களை கொள்கையால் மட்டுமே ஒன்றுபடுத்த முடியும், இவர்களை ஈமானால் மட்டுமே ஒன்றுபடுத்த முடியும். முஹாஜிர் அன்சார்லாம் கிடையாது, முஸ்லிம். கன்னியாகுமரி முஸ்லீம், கன்னியாகுமரிக்காரங்க, கோட்டார்காரங்க, நாகர்கோவில்காரங்கெல்லாம் இல்லை, முஸ்லீம். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் அல்ல, முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்த முஸ்லிம் என்கின்ற கலிமாவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சமூகத்தை ஒன்று திரட்ட முடியும், இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த முடியும். அதுதான் இஸ்லாம் நமக்கு வழங்கி தருகிற ஒற்றுமை என்பதை உணர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற ஒற்றுமை. இதை தாண்டிய ஒரு ஒற்றுமையை வேற எங்கேயும் பார்க்க முடியாது, யார் சொன்னாலும் கேட்க முடியாது. ஒற்றுமை என்றால், இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாழ்க்கை திட்டத்தை, வாழ்க்கை நெறிமுறையை நமக்கு சொல்லித்தர வேண்டியது யார்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும். அவர்கள் சொல்கிற செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அர்பாத் இப்னு சாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். வஅலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். தரஃபத் மின்கல் உயூன் வ வஜலத் மின்கல் குலூப், அந்த உபதேசத்தை பார்க்கிற கண்கள் கண்ணீர் வடிக்கும், அந்த உபதேசத்தை உள்வாங்குகிற உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடும். அப்படியான ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு செய்தார்கள். இப்போ நாங்கள் கேட்டோம், யார ரசூலல்லாஹ், இது ஏதோ ஒரு கடைசி உபதேசம் மாதிரி தெரியுது, இந்த கடைசி நாள், இந்த ஃபேரவெல் டேன்னு வைக்கிறாங்கல்ல, அப்போ கடைசியாக ரொம்ப உருகி பேசுவாங்க, அது மாதிரி ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். யார ரசூலல்லாஹ், நீங்கள் செய்கிற உபதேசம் ஏதோ ஒரு கடைசி உபதேசம் மாதிரி தெரிகிறது, எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யஈஷு மின்கும் மின் பஅதி, எனக்கு பின்னால் உங்களில் யாரெல்லாம் உயிரோடு வாழப்போகிறீர்களோ, ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா, அவர் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார், அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார். இன்னைக்கு பார்க்குறோம், எந்த ஜமாத்தில் சேர்றது, எந்த அரசியல் கட்சியில் சேர்றது, எந்த அமைப்பில் சேர்றது, ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா எழுத்துலையும் அரசியல் கட்சிகள் இருக்குது. அல்லாஹ் படைச்சிருக்கிற எல்லா கலர்லையும் அமைப்புகளுக்கு கொடி இருக்குது. எந்த அமைப்பில் சேர்றது, எந்த கட்சியில் சேர்றதுன்னு இன்னைக்கு குழம்புறோமா, எந்த கருத்தில் சேர்றதுன்னு குழம்புறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் அநேகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். அப்படி கருத்து வேறுபாடுகளை பார்க்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா? அலைக்கும் பி சுன்னதி,
என் வழிமுறையை பின்பற்றுங்கள், என் வழிமுறையை பின்பற்றுங்கள். நான் உங்களுக்கு எதை காண்பித்து தந்தேனோ வசுன்னதி ஹுலஃபாஇ ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என் ஹலீஃபா 4 ஹலீஃபாக்களின் வழிமுறையை பின்பற்றுங்கள். 4 ஹலீஃபாக்களுடைய காலங்களில் தர்கா கிடையாது. 4 ஹலீஃபாக்கள் வாழ்ந்த காலத்தில் சமாதி வழிபாடு இல்லை. 4 ஹலீஃபாக்கள் வாழ்ந்த வரைக்கும் தனி மனித வழிபாடு இல்லை. 4 ஹலீஃபாக்கள் வாழ்ந்தவரை இந்த சமூகத்தில் பிரிவினை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. இவர்கள் பிரிந்து போகவில்லை. இவர்கள் ஒரே சமூகமாக, ஒற்றை சமூகமாக வாழ்ந்தார்கள். அதற்கு அடிப்படையாக இருந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா. அந்த சுன்னத்து தான் ஒற்றுமைக்கான வழி என்பதை உணர்ந்து அந்த சுன்னத்தை யார் சொல்லித் தருகிறார்களோ, கலிமத்து தௌஹீதை லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் யார் அழைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் ஒற்றுமைக்கான கயிறு, அதுதான் ஒற்றுமைக்கான வழி, அதுதான் மறுமை வெற்றிக்கான வழி என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட கொள்கையில் பயணிக்கிற நல்ல மக்களாக மாறுவோம். அதற்கான நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.